ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி நான் ஈஸியரில் இருக்கிற கொட்டி வக்கம் போய் தாங்க நான் மீன் வாங்கியிருக்கேன். அது 1 kg வாங்கியிருக்கேன். அங்கேயே கட் பண்ணி கொடுத்தாங்க பாறை மீன். ஸோ அதை வந்து நான் ஒரு பாரம்பரிய முறையில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் சட்டி வச்சு செய்கிறோம். கூடவே வந்து ஜிஞ்சர் பிக்கல் போட்டு அதில் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே வந்து ஒரு பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் புளி நிறைய போடணும். மீன் குழம்புனாலே புளி நிறைய இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பிடி அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பூண்டை வந்து நச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பூண்டு சில பேருக்கு முழுசாக போட்டால் பிடிக்காது. அதனால தான் நச்சு எடுத்தால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து நல்லா தாராளமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், வெந்தயமே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுக்கணும், நச்சு வச்சுருக்க பூண்டு போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இதை நான் வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் பிக்கல் தாங்க. ஸோ இதை நான் எப்படி செய்கிறேன்னு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இதை நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த மீன் குழம்புல போட்டால் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவுமே போல் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூடவே வந்து நான் உப்புமே போட்டு நல்லா கிண்டி விடணும். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறாங்க. இது நான் வீட்டில் அரைச்சதுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன்னா, சக்தி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிருக்கேன். 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போட்டால் வந்து நமக்கு வந்து மீன் குழம்பு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை தான் நான் ஊற்ற போகிறேன். நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 1 கிலோ மீன் போடுறதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு வந்து நல்லாவே கொதிக்கிட்டோங்க. அந்த டைமில் வந்து நம்ம மீனை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீன் குழம்பு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போட போகிறோம். ஏன்னா முன்னாடியே மீன் போட்டால் மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நல்லா வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிப்பு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ மீன் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இல்லை 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ கார்னிஷ்க்கு நம்ம என்ன பண்ணோம், கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு நாங்கள் ஏன் இவ்வளோ காரம் போடுறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே காரம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலராக பச்சை மிளகாயில் வந்து சாதத்தில் போட்டு அப்படி கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்களால் ஸ்மெல்லு தாங்க முடியல. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறனால உங்களுக்கு ஸ்மெல்லு வராது, பட் பக்கத்தில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கமகமன்னு வருதுன்னு. ஸோ இதை நாங்கள் வந்து மார்னிங்கே செஞ்சதுனால நாங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ ரொம்ப சூப்பரான மீன் குழம்பும் இட்லியும் வஞ்சிர மீன் ஃப்ரையோடு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.